வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக்னிக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப்ங்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்லை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து வரும் எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுடன் வரும். ரொம்ப நன்றி. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி PMcares ஃபண்ட்ஸ் டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம PMcareக்கு நம்ம டொனேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காசு கிடைக்காம சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலமையில உள்ளதே அவங்களாம் கொஞ்சம் ஏழையாக இருக்கவங்களுக்குலாம் காசு சாப்பாடு ஒன்றுமே கிடைக்காது. அதுவும் இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடாது, ஊரடங்கு வேலை இந்தியா ஃபுல்லாக சொல்லியிருக்கனால அவங்களுக்கு எப்படி காசு வரும்? அது வந்து நம்ம PM வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மூலயமா அவங்களுக்கு நம்ம தந்தோம்னா அவங்க டொனேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து அஃபிஷியல் பிரைம் மினிஸ்டருடைய வெப்சைட் தான். அது டேரெக்டாக போகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா PMcares ஃபண்ட்ஸ்ன்னு போட்டு வேறு வெப்சைட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல இந்த வெப்சைட் வந்து செக்யூரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூட்டு போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் போட்டுருந்துச்சுன்னா இந்த இது வந்து செக்யூரான வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். அது போடாமல் வேறு ஏதாவது போட்டிருந்தாலும் எதுவுமே போடாமல் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் வந்து செக்யூர் இல்லாத வெப்சைட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ட்ரிக் பண்ணலாம், நிறையா பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது மோடலோ எதை ஏற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுதான் பண்ணணும் காய்ஸ். இந்த மாதிரி லாக் இருக்க வெப்சைட்டாக பார்த்து எதாவது ஏற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்ற வருவீங்க வெப்சைட்டில். இந்த மாதிரி என்சாப்னிக் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வெப்சைட்டில் நல்ல வெப்சைட்ஸ் அது மாதிரி பார்த்து ஏற்றுக்கோங்க. ப்ளஸ் இது வந்து எப்படி வந்து பிரைம் மினிஸ்டரோட வெப்சைட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து gov.in அப்படின்னு இருக்குது, பார்த்துக்கோங்க காய்ஸ். gov.in ஒன்றும் கிடையாது, கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா PM அதாவது நம்மளுடைய மாண்புமிகு PM நரேந்திர மோடியோட ஃபோட்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு டொனேட்னு போட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். டொமஸ்டிக் டொனேஷன், அப்புறம் ஃபாரின் டொனேஷன். இதுவும் ஃபாரின் டொனேஷன் தான். ஸோ டொமஸ்டிக் டொனேஷன்னா உள்ளூர் நாட்டுக்காரங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்க இதில் டொனேட் பண்ணிக்கலாம். ஃபாரின் டொனேஷன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, அதாவது கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி டொனேட் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க ஊரில் வந்து ஆன்லைன் பேமெண்ட், அதாவது பணம் அனுப்புறது. நம்ம ஊரில் நெஃப்ட்னு சொல்கிறோம், IMPS அந்த மாதிரி அது ஒரு இது. ஸோ இப்போ டொமஸ்டிக் டொனேஷன் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஏன்னா நான் அதுதான் சொல்லி தரப்போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டைட்டில் இருக்கும்ல, இந்த டைட்டில் என்ன டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, ஃபுல் நேம் நான் கொடுத்தேன். இப்போ இமெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் இமெயில் பிஸ்னஸ் என்கொயரிஸ்க்கு இமெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த இமெயில் ID வந்து நான் இதுலேயும் அதான் கொடுக்குறேன். நான் டொனேட் பண்ணுங்க காய்ஸ், நீங்களும் டொனேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் இந்த வீடியோ பார்த்து டொனேட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தமிழ் டெக்னிக்ஸ் அஃபிஷியல் 40 ஏன் இந்த பேர் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேன் நம்பர் என்னென்னு கொடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி. தமிழ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சேனல் நேம். அஃபிஷியல் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ் அஃபிஷியலுக்கு யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் இந்த இடத்துல 40ன்னு ஒன்று போட்டிருப்பேன். 40னா ஒன்றும் கிடையாது, நம்ம சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நான் அந்த இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணேன். அதனால் நான் வந்து 40ன்னு போட்டிருக்கேன் காய்ஸ். ஸோ தமிழ் டெக்னிக்ஸ் 40@gmail.com அப்படிங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸான அஃபிஷியல் ஜிமெயில். ஸோ நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் ப்ளஸ் இந்த ஜிமெயிலில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்னோட காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன். பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் போட்டுக்கோங்க. நான் பேன் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, பேன் நம்பர் கொடுத்த பிறகு அமௌண்ட் எவ்வளோ டொனேட் பண்ண விரும்புகிறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நான் சும்மா கொடுக்குறேன் அட்ரஸை. சும்மா கொடுத்துட்டேன் காய்ஸ். அதுமாதிரி உங்களுடைய கரெக்ட் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பின்கோடு என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க.
ஸோ அப்புறம் உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க. இதே இன்டர்நேஷ்னல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுவும் எப்படி டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம 2 இதையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த இதில் டொனேட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் டொனேஷன் கொடுத்து 4 கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா படித்து பார்த்துட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஒரு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் கண்டெயின் இன்வால்ட் அது வந்து நமக்கு எரர் மெசேஜ் காமிக்குது. ஏன்னா நான் கரெக்டானது உங்களுக்கு நான் கொடுக்கல. நான் உங்களுக்கு கரெக்டான இமெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துக்கிறேன். இதே தான் ஸ்டெப்பு. செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பண்ணிவிட்டு கிரெடிட்டா டெபிட்டா என்னங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து வெளிநாட்டினராக இருந்து அதாவது வெளிநாட்டினர் தமிழாக இருந்தாங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோ எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபாரின் டொனேஷன் இப்போ நீங்கள் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு 2மே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறும். என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய நேம் கொடுத்துக்கிட்டு உங்களோட இமெயில் என்னவோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இமெயில் கொடுத்துக்கோங்க காய்ஸ். இப்போ வந்து நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான், அண்டார்டிகா நிறையா இருக்கும். நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ உங்களுடைய நேஷ்னல் ஐடி என்ன அப்படின்னு நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி கொடுத்துட்டு கரன்சி என்ன கரன்சி அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கரன்சி வந்து நீங்கள் யூஎஸ்டி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஐடி கொடுத்துட்டு எவ்வளோ டாலர் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு, அதாவது டாலரில் வந்து உங்களுக்கு போகும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு $5 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து வந்துடும். $5 டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டு போஸ்டல் ஜிப் கோட் நீங்கள் இருக்கிற இடத்தோட போஸ்டல் ஜிப் கோட் கொடுத்துட்டு என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நேஷ்னாலிட்டி வேறு கண்ட்ரி வேறு. நேஷ்னாலிட்டினே நீங்கள் எந்த ஊரில் பிறந்து எந்த ஊரில் இருந்தீங்க, உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறது. நேஷ்னாலிட்டினா இந்தியன் அந்த மாதிரி வரும். கண்ட்ரி வந்து நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஐஎஸ்டி கோடு போட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கோங்க. ஐஎஸ்டி கோடு உங்கள் ஊருக்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். பிரேசில்னு கொடுத்துருக்கீங்க. பிரேசில்னு கொடுத்தா நான் என்ன கொடுத்தனோ அந்த அதுக்கான வந்துடுவாங்க. சப்போஸ் இதில் வந்து இப்போ இந்தியா அப்படின்னு கொடுத்தேன். இந்தியா இருக்கான்னு தெரிஞ்ச சப்போஸ் இருக்குது இந்தியான்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஊர் நம்பர் வந்து மாறிடும். அதாவது நீங்கள் அது மாதிரி எந்த ஊரில் இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஜிப் கோட் வந்துடும், ஃபோன் கோடு ப்ளஸ் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சேம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு ரிவ்யூ அண்ட் ஜென்ரேட் 2மே சேம் இது தான். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 to 3 இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.